எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் பாத்தீங்கன்னா அந்த T20 வேர்ல்டு கப் வரைக்குமே வந்து அந்த ஒரு ரிசர்வ்லயே இருந்திருந்தாரு. இப்போ இந்த ஏஷியா கப்ல பாத்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஸ்குவாட்ல எங்கேயாவது ஒரு பேக்கப் ஆப்ஷனா கூட இல்லாம பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஸ்டாண்ட் பை வந்து போட்டுட்டாங்க. சோ இதுல வந்து என்ன ஒரு ரீசனா இருக்கணும்? இது ஒரு நல்ல கொஸ்டின் தான் பாலா. ஆக்சுவலா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பொறுத்தவரைக்கும் நான் ரீசெண்டா ஒரு ரிப்போர்ட்ஸ் படிச்சேன். அவர் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல அதிகமா வந்து கவனம் செலுத்தணும்னு சொல்லி பிசிசி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்களாம் ஜெய்ஸ்வால. அதெல்லாமே ஃபைன், அதுல எந்த டவுட்டுமே இல்ல. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் பர்சனலா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இஸ் 3 ஃபார்மட் பிளேயர் பாலா. ஓகேவா? அந்த 3 ஃபார்மட்டும் ஆடக்கூடிய எல்லா தகுதியுமே ஜெய்ஸ்வால் கிட்ட இருக்குன்றதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. டெஸ்ட் கிரிக்கெட்ல ஆல்ரெடி ஹஸ் ப்ரூவன் ஹிம்செல்ஃப். ஓகே, அண்ட் T20ல பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ரெக்கார்ட் எடுத்து பாரு. T20 இன்டர்நேஷனல் ரெக்கார்ட் அவரோடது ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. 770 ரன்ஸ்க்கு மேல ஒரு ஆள் அடிச்சிருக்காரு பாலா. செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 160க்கு மேல இருக்கு. இதுக்கு மேல ஒரு T20 பிளேயரா உனக்கு என்ன வேணும்? ஓகே, அதை விடவா சுப்மன் கில் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சுப்மன் கில் வந்து இன்டர்நேஷனல் ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 100 தவிர பெருசா ஒண்ணுமே இல்ல. இவங்க ஐபிஎலுக்கு ப்ரிஃபரன்ஸ் தராங்களா இல்ல ஆக்சுவலி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் தராங்களான்றதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனா இருக்கு.